ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான ஆண்டவரே கால வேலைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபம் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. வந்திருக்கிற லைவ் மூலமாய் வருகிற அத்தனை தெய்வ ஜனங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஜெபம் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆசீர்வதித்து கனப்படுத்தும் அதிசயங்களை காணப்பண்ணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் இப்பொழுது துதி ஆராதனையை இப்பொழுது பியூலா அவர்கள் நடத்துவார்கள். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமாம், அவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எத்தனையோ நாமங்களை கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் அவருக்கு உண்டு. நமக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது, சில பேருக்கு 2 பேர் 3 பேர் அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு பல நாமங்கள். யெகோவா தேவன், யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே, நிறைய பேர்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லி அவரை புகழ்ந்து பாடி நாம் ஆராதிக்கும்படியாக இந்த அதிகாலை நேரத்திலும் அவருடைய சமூகத்திலே நாம் கூடியிருக்கிறதுனால என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை எல்லாம் நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலனே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலனே இயேசுவே. சொல்லுமா, எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. ஆமே, எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலனே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலனே இயேசுவே. எல்ரோஹி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனாம். எல்ரோஹி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனாம். எல்லியோ நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்றாகுமே. எல்லியோ நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலனே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலனே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. ஆமென். எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலனே இயேசுவே. ஆமென். யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலனே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனை ஆண்டவர் அப்படியே புகழ்ந்து சொல்லுமா. ஆமா, எத்தனையோ நாமங்கள், ஆமென், அத்தனையும் உமக்கு பொருந்துமே. என்றென்றும் உயிரோடு இருப்பவர் எல் ஓலம் என்று அழைக்கிறோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர் எல் ஓலம் என்று அழைக்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். நமக்கென்றும் துணையாய்
எதிரிகள் முன்பு அந்திய ஒன்று ஆயத்தம் பண்ணும். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும்படியாக அந்த வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணி சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்துல ஒரு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்துல ஒரு சமாதானம் உண்டு. இயேசுவின் நாமத்தை சொல்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி உண்டாகுகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்ல நம்முடைய வியாதிகள் நம்மை விட்டு மாறுகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்ல நம்ம குடும்ப வறுமைகள், நம்ம குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லது ஒரே ஒரு நாமம். அது இயேசுவின் நாமம் மாத்திரம்தான். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து அந்த நாமத்தை அறிக்கை பண்ணி சொல்லுமா? உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா மசீகா மசீகா. யேசுவா மசீகா மசீகா. யேசுவா மசீகா மசீகா. யேசுவா மசீகா மசீகா. உங்க நாம சொல்ல பேய்கள் ஓடுது. அறிக்கையிட்டு பாட பவர் பெருகுது. உங்க நாம சொல்ல பேய்கள் ஓடுது. அறிக்கையிட்டு பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்வது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்வது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். சொல்லுமா? உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நாமத்தில் வெற்றி. மறுபடியும் சொல்லுமா? உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். ஆமா. உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். ஆமா. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா மசீகா மசீகா. யேசுவா மசீகா மசீகா. யேசுவா மசீகா மசீகா. யேசுவா மசீகா மசீகா. அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. ஆமா. அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா மசீகா மசீகா. ஆமென். யேசுவா மசீகா மசீகா. யேசுவா மசீகா மசீகா. யேசுவா மசீகா. அந்த நாமத்தை அறிக்கை பண்ணி சொல்லுமா? ஆமென் ஆமென். யேசுவா மசீகா மசீகா. யேசுவா மசீகா மசீகா. ஆமென். யேசுவா மசீகா மசீகா. Oh, thank you Jesus. இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமம் அதிசயமானதே. உம்முடைய நாமம் அற்புதமானதே. உங்க நாமத்துல விடுதலை உண்டு. நன்றி ஆண்டவரே. உடைய நாமத்தை இந்த அதிகாலை நேரத்திலும் நாங்கள் புகழ்ந்து பாட தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் அறிக்கை பண்ண என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் மாற்றுகிறவா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மயப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நாம் தேவனை இவ்வளவு நேரம் ஆராதித்து கர்த்தரை மயப்படுத்தணும். இப்பொழுது நாம் ஒரு வேத வசனத்தை வாசித்து கர்த்தரை மயப்படுத்த போகிறோம். நீதிமொழிகள் 23 அதிகாரம் வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்பட்டத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். 22 பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒழியும். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தின் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும். விரோதமும் அவமானமும் ஒழியும். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார். வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். பரஸ்திரீகளின் வாய் ஆழமான படுகுழி. கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அவனை அகற்றும். தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்திலே வை. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க காணும்போது அது இன்பமாயிருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஆலோசனையையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே. சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். கோபக்காரனுக்கு தோழனாகாதே. உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணையப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதே ஆகுமே. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை குறியை மாற்றாதே. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே ஒரு அதிகாரத்தை நாம் வாசித்தோம். இப்பொழுதும் ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை அதிலிருந்து நாம் வாசிக்கலாம். 4வது வசனத்தை வாசிப்போம். தாழ்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம்.
ஒரு 3 ஆசீர்வாதங்களை தேவ ஜனங்களுக்கு எப்படி வரும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இங்கே சாலமோன் நமக்கு சொல்லி தருகிறார். எப்படி சொல்றாரு பாருங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும், நல்லா கவனிக்கணும், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும். இன்றைக்கு தேவ ஜனங்களுக்குள்ளே ஒரு தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு தாழ்மைக்குரியவராகவே காணப்பட்டார். ஏனென்றால் அவர் எந்த வார்த்தையை உபதேசமாக மக்களுக்கு சொன்னாலும் நல்லா கவனிக்கணும், அதை அவர் நடைமுறை வாழ்க்கையில் கை கொண்ட ஒரு நிலைமையோடு தான் அவர் அதை நமக்கு சொல்லுவார். இது எல்லாருக்கும் இந்த காரியம் நமக்கு வேணும். ஊழியக்காரங்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் இன்னொருத்தங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணும்போது அந்த அட்வைஸ் எப்படி இருக்கணும்னா, நம்ம முதலாவது நடந்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு நம்ம அதை சொல்லணும். அதனால் நம்ம செய்யாத காரியங்களை போய் மக்களை செய்ன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் சொல்லி கொண்டிருக்கிற காரியத்தை பார்க்குறோம். அது முற்றிலும் தவறு. நம்ம உபதேசம் பண்ணுறவங்க, கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் செயல்படுகிறவர்கள், இன்னைக்கு கர்த்தருக்கு நல்ல ஊழியம் பண்ணுறேன் என்று சொல்லுகிறவர்கள், நம்ம ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எந்த விஷயத்தை நம்ம மக்களுக்கு சொன்னாலும், எந்த விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொன்னாலும், எந்த காரியங்களை யாருக்கும் எவருக்கு சொல்லி கொடுத்தாலும் முதலாவது அந்த விஷயங்களை நாம் கை கொண்டு, நல்லா கவனிக்கணும், இப்போ உபதேசம் பண்ணுறவங்க கை கொண்டு போதிக்கிறவங்க இருக்காங்க, கை கொள்ளாமலே போதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? கை கொண்டு போதிக்கிறவர்கள் பரலோகத்தில் எப்படி இருப்பாங்களா? சின்ன இடத்துல இருப்பாங்களா, இல்லை ஒரு மூலையில் கிடப்பாங்களா? சோத்திரம். பார்த்தீங்களா? வேத வசனத்தை கை கொண்டு போதிக்கிறவர்கள் பரலோகத்தில் எப்படி இருப்பாங்க? அவங்க பெரியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம கை கொள்கிற அந்த அனுபவம் தான் இப்போ நமக்கு ரொம்ப குறைவு. இப்போ உதாரணமாக வச்சுங்களேன், மாணவர்கள் சில பேர் படிக்கிறாங்க. ஆனால் படித்த பிறகு என்ன செய்யலை, அவங்க சரியான படிப்பை அவங்களால படிக்க முடியல, அவங்க நினச்ச மாதிரி படிக்க முடியல. அதனால் இன்றைக்கி அநேகர் போலி சர்டிஃபிகேட்டில் இயங்கி கொண்டிருக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். பார்த்தீங்களா? இது போல தான் கை கொண்டு போதிச்சிங்கன்னா நீங்கள் போலியை அவாய்ட் பண்ணதாகிடும். நீங்கள் கை கொள்ளாமல் ஒருத்தங்களுக்கு போதிக்கிறீங்கன்னா நீங்கள் படிக்காமலே வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம். என்னைக்கு இருந்தாலும் நம்முடைய போலித்தனம் நமக்கு ஒரு நாள் வெளிப்படும். அதனால் எனக்கு பிரியமானவர்களே, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் கர்த்தர் கிஃப்டாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறது தான் 3 விஷயங்கள். சோத்திரம். என்னென்ன விஷயங்கள்? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இன்னைக்கு ஐஸ்வர்யத்துக்காக என்னென்னமோ பண்ணுறோம். எனக்கு ஐஸ்வர்யம் இல்லையே, சோத்திரம், எனக்கு நல்ல பண வருமானம் இல்லையே, எனக்கு தேவைகள் சந்திக்கப்படலையே என்று சொல்லி இன்னைக்கு ஐஸ்வர்யத்துக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க அநேகர். ஸ்தோத்திரம். தொழில் மேலே இப்போ தொழில் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? போலியாக சில காரியங்களை செய்து கலப்படங்களை கலந்து ஐஸ்வர்யத்தை சேர்க்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சேர்க்கறது ஐஸ்வர்யம் இல்லை, சாபம். அந்த சாபத்தை அவங்க சேர்க்குறாங்க. எப்படி சேர்க்குறாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை கடவுள் அங்கீகரிக்க போகிறதே இல்லை. நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா, அந்த தொழிலில் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கணும். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, தாழ்மை இருக்கணும். தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நீங்கள் செய்கிற தொழிலில் கலந்துருக்கணும். எல்லா விஷயத்திலும் அப்படி இருக்கணும். அப்படி இல்லாத எந்த விஷயத்தையும் தேவன் அங்கீகரிப்பதே இல்லை. தாழ்மையும் கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இல்லை. நீங்கள் ஒரு தொழிலை துவங்குறீங்க, அந்த தொழிலை கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா அந்த வேலையை நீங்கள் பயபக்தியாக செய்வீங்க. கலப்படங்கள் இருக்காது, மக்களுக்கு கொடுக்குற காரியத்தை கரெக்டாக செய்வீங்க. நம்முடைய திருச்சபையில் ஒருத்தர் தொழில் செய்கிறார். தொழில் செய்கிற அந்த சகோதரர் கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அவர் அந்த வேலையை செய்கிறார். அப்போ ஒரு புதிதாக ஒரு தொழில் துவங்க வேண்டும் என்று வாஞ்சித்தார். அதே போல் ஜெபித்து
எல்லாம் எங்களை வச்சு ஜெபம் பண்ணி தான் எல்லாத்தையும் துவங்குறார், தொழில் ஆரம்பிக்கிறார். தொழில் ஆரம்பித்த பிறகு அவர் அவர் தயார் பண்ணுகிற அந்த பொருள் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக எந்த கலப்படமும் இல்லாமல் ஒரிஜினலாக தயார் செய்து கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது ஸ்தோத்திரம், சிலர் வியாபாரம் பண்ணுகிறவர்கள், தொழில் பண்ணுறவங்க கூப்பிட்டு எப்படிப்பா நடத்துகிற எல்லாம் சொல்லி கேட்குறேன். நான் நல்லா கரெக்டாக நடத்துகிறேன், நிறைய எவ்வளவு நான் உண்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடவுளுக்கு பயந்து நான் உண்மையாக தான் என் தொழிலை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி இப்படியெல்லாம் நம்மலாம் பயந்து அதை பண்ணி இதை பண்ணிலாம் கலப்படம்லாம் கலக்காமல் இருந்தோம்னா நமக்கு தொழில் முன்னேற்றம் அடைய முடியாதுப்பா. தொழிலில் முன்னேற்றம் வேணும்னா நீ என்ன பண்ணணும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கலந்தால் தான் நமக்கு தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியும். நீ இப்படியே இருந்தீங்கன்னா உனக்கு ஒரிஜினலாக அசல் கூட உனக்கு கிடைக்காது என்று சொல்லி அட்வைஸ் பண்ணாங்களாம். அவர் சொல்கிறாரு, உண்மையிலே அவர் சொல்லுகிற காரியத்தை யோசித்து பார்த்தோம். பாருங்க, அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருக்கனால அவர் தொழிலில் உண்மையாக இருக்கிறார். ஆனால் மற்றவர்கள் ஆண்டவருக்கு பயப்படுறவங்க இல்லை. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தொழிலில் கலப்படத்தை கலக்கிறாங்க. அவங்க தயார் பண்ணுகிற பொருளில் கலப்படத்தை உண்டு பண்ணுறாங்க. இப்போ பாருங்க, இதுதான் இரண்டு மனிதர்கள். இப்போ இவங்க மாறி மாறி என்ன பண்ணுறாங்க, கலப்படத்தை கலக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நான் கடவுளுக்கு பயப்படுறேன்றார். இப்போ பார்த்தீங்களா, இந்த உலக வாழ்க்கையிலேயே இரண்டு நபர்களை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஆண்டவர் ஒருத்தர் நன்றாக பணி செய்தால் இன்னும் ஒருத்தர் தவறாக செய்வார்கள். ஒருத்தர் கலப்படம் கலந்தா இன்னொருத்தர் கலப்படம் கலக்க மாட்டாங்க. இப்படி யாராவது ஒருத்தர் உண்மையாக தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த விஷயம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வராது. ஒரு சிலருக்கு தான் வரும். ஸ்தோத்திரம், ஒரு சிலருக்கு தான் அது வரும். அப்படி வரும்போது அதை நம்ம அப்படியே கை கொண்டு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை நீ வெளிப்படுத்தி ஆகணும். அந்த சகோதரன் வெளிப்படுத்துகிறார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து சொல்கிறாங்க, நம்ம இறைவனுக்கு தொண்டு செய்யணும். அதனால இது ஒரு தொண்டாக நினைச்சு நம்ம செய்வோம். ஆனால் நம்ம கலப்படம் கலக்கக்கூடாது. மக்கள் எவ்வளோ உண்மையாக வாங்குறாங்க, அதனால் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் தீர்மானம் பண்ணி செய்கிறார்கள். ஆனால் மற்றவர்களோ அதை பற்றி கவலை இல்லை. யார் என்ன சொன்னால் நமக்கு என்னையா, நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம். நம்ம கலப்படம்லாம் கலந்தாதான் 4 காசை பார்க்க முடியும் என்று சொல்லி கலப்படத்தை கலந்து அவர்கள் இப்போ சொல்லுங்க, ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமாக இருக்குமா? அப்படி சம்பாதிக்கிற ஐஸ்வர்யம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? உங்கள் குடும்பத்தின் தரத்தை உயர்த்துமா? யோசிச்சு பாருங்க. அது ஒரு நல்ல கவனிக்கணும். இப்படி கலப்படங்களை கலந்து 4 பேரை ஏமாற்றி அப்படி ஒரு மட்டமான ஒரு தொழிலை பண்ணினா அந்த தொழில் மூலமாக நீங்கள் உயர்ற மாதிரி தெரியும். ஆனால் என்ன செய்யாது, அதில் உண்மையான ஐஸ்வர்யம் தங்காது, மகிமை தங்காது, எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்காது. ஆனால் நம்ம செய்கிறத கரெக்டாக செஞ்சு கடவுளுக்கு பயந்துருந்தோம்னா கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார், தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். இப்போ நீ கூப்பிடுறீங்க, தெய்வமே எனக்கு துணையா வாங்க அப்படின்றீங்க, வருவாரா? சொல்லுங்க. நீங்க இப்படியெல்லாம் கலப்படம் கலந்துட்டு இப்படியெல்லாம் மக்களை வஞ்சித்து ஏமாத்திட்டு இப்ப போய் ஆண்டவரே கடவுளே என்னோட வா, எனக்கு வா, எனக்கு உதவி செய், எப்படிங்க, எப்படி கூப்பிடுறீங்க? வருவாரா? உங்களை மாதிரி இதய கடினம் உள்ள கடவுளா? அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்க நடக்கையில என்ன செய்யணும், பரிசுத்தராக இருங்க. பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ நம்ம மேல அன்பா இருக்கிறாரு, தன்னை போல நேசிக்கிறாருங்க, தன்னை போல நேசிக்கிறாரு. இப்ப நீ கடவுளுக்கு விரோதமா வாழ்ந்துட்டு இப்ப கடவுளை கூப்பிடுனா வருவாரா? சொல்லுங்க. உன்னை போல அவருக்கு இருக்கிறாரா? அவரு நீ கூப்பிட்ட உடனே வரத்துக்கு முடியாது. கர்த்தருடைய பிள்ளைய முடியாது. இன்னைக்கும் சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க. நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் ஒழுங்கும் கிரமமா இருக்கிறதா என்று யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. உலக வேலையா இருக்கலாம், ஆண்டவர் நம்ம கையில கொடுத்த ஒரு நல்ல உண்மையுள்ள உத்தியோகமா இருக்கலாம். எல்லா விஷயத்திலையும் நீ ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சா கூட நீ தெய்வத்துக்கு பயப்படணும்.
ஆமா, நீ ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுன்னா தெய்வத்துக்கு பயப்படணும், கண்டிப்பா பயப்படணும். நீ ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்தா உன்னை தேடி ஐஸ்வர்யம் வரும். நீ கொள்ளடிக்கணும்னு தேவையில்லை, கொள்ளடிக்கணும்னு தேவையில்லை. ஐஸ்வர்யம் உன்னை தேடி வரும், ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும், கனம் உங்களை தேடி வரும். ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில நம்ம உண்மையா இருக்கோம். ஸ்தோத்திரம். எந்த விதமான தொழிலில் ஒரு கலப்படமும் இல்லாமல், தொழிலில் ஏமாற்றமும் இல்லாமல், ஸ்தோத்திரம், எந்த தொழிலையும் நமக்கு மற்ற மக்களுக்கு விரோதமான எந்த சக்தியும் அதில் கலக்காம, நான் ஒரிஜினலாக கடவுளுக்கு பயந்து என் வேலையில் நான் உண்மையாக இருக்கேன். ஸ்தோத்திரம். அது என்ன வேலையாக வேணாலும் இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு சமையல் வேலையை வச்சுக்கோங்க, ஒரு சமையல் வேலையில் கூட இப்போ நிறைய பேர் உண்மை இல்லை. நம்ம பார்க்குறோம் யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்களா, பிஸ்கட் தயார் பண்ணுறவன் அதை காலில் போட்டு மிதிக்கிறான், பார்த்தீங்களா, காலில் போட்டு மிதிக்கிறான். பானிபூரி தயார் பண்ணுறவன் அதில் கண்ணா புண்ணான்னு என்னென்னத்தையோ ஊற்றுறான், ஊற்றி கையாலேயே போட்டு என்ன செய்கிறான், கலக்கிறான். பார்த்துங்க, 12 மணிக்கு கையாலேயே கலக்கி வைக்கிறான். அது அப்படி வியாபாரம் வந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஓடுது. அப்போ பாருங்க, அவனுடைய கையினால் கலக்கப்பட்ட அந்த பண்டம் எப்படிங்க இருக்கும், எப்படி இருக்கும்? அதைத்தான் மக்கள் இன்னைக்கு வாங்கி சாப்பிட்றாங்க. சொன்னால் கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். மேங்கோ ஜூஸ் தயார் பண்ணுறாங்க, இப்போ எல்லா விளம்பரத்துலேயும் வருது, எல்லாம் வருது. அதில் ஒரு ஒரிஜினல் மேங்கோ ஜூஸ் ஒன்று கூட சேர்க்கலை, எல்லாமே கலப்படம். சும்மா மாவு, எசன்ஸு, அது இதெல்லாம் ஊற்றி நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க. இதை நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம். யோசிச்சு பாருங்க. அவன் முடிவு பண்ணிட்டான். என்ன முடிவு பண்ணிட்டான்னா, காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் கடவுளுக்கு பயப்படலை. அதனால் அவன் ஐஸ்வர்யம் அவனுக்கு நிற்க போகிறதில்லை. அதனால் அவன் ஐஸ்வர்யத்தினால அவன் குடும்பம் விருத்தி அடைய போகிறதில்லை. அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதையும் நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோமே. தொண்டையில் ஒரு கத்தியை தான் வச்சுட்டு போங்களேன். எங்கே போனாலும் நாக்கை இழுத்து வச்சுட்டு போகிறீங்க, கிடைக்கிறத வாங்கி அடிக்கிறீங்க. எப்படி ஒரு மனசு வருது உங்களுக்கெல்லாம்? இவ்வளோ காரியத்தை கேட்டோம், இவ்வளோ காரியத்தை பார்த்தோம், அதை எப்படி நம்ம செய்கிறோம்? இதனால நமக்கு என்ன ஆகுது? நல்லா யோசிச்சு பாருங்க. இதனால நமக்கு என்ன ஆகுது? பேப்பர் கப்பில் டீ குடிச்சா கேன்சர் வருதான். எத்தனை முறை சொல்லுவாங்க? சொல்லிட்டே இருப்பாங்களா? ஆனால் நம்ம எதையுமே உண்மையாக சொல்கிறேன், நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறவங்க இல்லைங்கிறத இதெல்லாம் நிரூபிச்சுட்டு இருக்கு. நீ சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை காட்ட மாட்டீங்க. அதனால் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பெரிய விஷயங்களை அப்புறம் வச்சுக்குவோம். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் நீங்கள் முதலாவது உங்களை விட்டு நீங்கள் ஒதுக்கணும். சின்னதை ஒதுக்குறவன் தான் பெருசை ஒதுக்குவான். ஆனால் சின்னதையே அப்படியே விட்டுட்டு வரவன் அதுதாங்க ஒரு நாள் பெருசாக நிற்குது. அதனால் எனக்கு பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், நல்லா தெரிஞ்சுங்க. இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தாழ்மை, இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு தேவை. ஸ்தோத்திரம். நீ தொழில் பண்ணு, ஊழியக்காரனா இருங்க, விசுவாசியா இருங்க, எந்த மனுஷனும் அவன் அழுகிருங்க. ஆனால் உங்களுக்கு தேவை தாழ்மை கண்டிப்பாக வேணும். ஸ்தோத்திரம். நம்ம எஜமான் தாழ்மை உள்ளவர். பார்த்தீங்களா, இயேசு தாழ்மை உள்ளவர். ஸ்தோத்திரம். அவர் பிலிப்பியர் நிருபத்தில் எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா, அவருடைய தாழ்மையை குறித்து எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? அதை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் நிருபம் எடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கடவுள் என்று சொல்லுகிற ஆண்டவர் இயேசு, ஸ்தோத்திரம், அவர் எப்படிப்பட்ட தகுதி உடையவராய் இருந்திருக்கிறார் என்று பாருங்க. எடுங்க பிலிப்பியர் நிருபம் எடுங்க பார்க்கலாம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம், ஏதோ கொஞ்ச நாள் கீழ்ப்படிஞ்சிட்டு கொஞ்ச நாள் தாழ்மையா இருந்துட்டு அதோட தன்னை ஒதுக்கிக்கல. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பார்த்தீங்களா, தம்மை தாமே தாழ்த்தினார். நம்ம தாழ்மெல்லாம் ஆளை கண்டா உடனே என்ன செய்வோம், உடனே அப்படியே தாழ்மெல்லாம் பொங்கி வரும். ஆளை அந்தாண்ட போனதும் சில பேர் இருப்பாங்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம பார்க்கும்போது அப்படியே நல்ல புன்னகையோட சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம முகத்தை அந்தாண்ட திருப்பணும்னு வச்சுங்க, அவங்க முகம் வேறு நாடு வேற மாதிரி ஆயிடும். பார்த்துருக்கீங்களா? சிலர் ஆளை கண்டா சிரிப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க முகம் மாறிடும். நம்ம அந்தாண்ட போயிட்டோன்னு சொன்னால் அவங்க முகம் மாறிடும். அவங்க மனசில் 1008 சிந்தைகள் ஓடிட்டு இருக்கும்.
இவங்கெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறவங்க கிடையாது. மனுஷனை கண்டா நடிக்கிறது, மனுஷனை கண்டா சிரிச்சிட்டு அந்தாண்ட போன பிறகு அவனை உதாசனப்படுத்துறது, இதெல்லாம் கடவுளுடைய பிள்ளைக்கு அடையாளம் இல்லைங்க. ஸ்தோத்திரம். நீ எந்த கோத்திரத்தை சார்ந்தவனாலும் எந்த ஊரை சார்ந்தவனாலும் இரு, அப்படிப்பட்ட ஒரு கெட்ட குணம் இருந்தா அதை முற்றிலும் நீ மாற்றணும். இயேசு கிறிஸ்து அப்படி சீசரில் பார்த்து அப்படி செஞ்சிருக்காரா? புறஜாதி மக்களை பார்த்து அப்படி செஞ்சிருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. மனுஷனை பார்க்கும்போது நடிக்கிறது, அவன் அந்தாண்ட போன பிறகு முகத்தை மாற்றிக்கிறது. என்ன பழக்கம் இது? எவ்வளோ ஒரு கெட்ட புத்தி! இந்த புத்தியெல்லாம் நமக்குள்ளே வரக்கூடாதுங்க. உங்களை நீங்கள் தயவு செய்து மாற்றிக்கிங்க. கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்கிறோம், ஒரு தாழ்மை வேண்டாமா? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வேண்டாமா? ஸ்தோத்திரம். இயேசு பாருங்க, அவர் எப்படி இருந்தார்? மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி. அப்புறம் படிங்க. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக, எப்படிங்க? எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவர் என்ன செஞ்சாராம்? எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தினாராம். இந்த தாழ்மை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம உயர்த்தி வைக்கக்கூடியதா இருக்கு. அதனால தான் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உயர்த்தாதான் நீ தாழ்மைப்படுன்றாரு. உதாரணமா நம்ம காலையில ஆண்டவரை தேடுறதே ஒரு தாழ்மை தான். ஸ்தோத்திரம். அதை ஒரு பக்தன் சொல்லும் போதும் அழகா சொல்றாரு பாருங்க. தாழ்மைக்கு பாரிசே கிருபை, ஜீவனிலும் அது அருமை. தாழ்மைக்கு பரிசே கிருபை, ஜீவனிலும் அது அருமை. காலையில் தேடுவர்க்கோ தவறாமலே கிடைத்திடுமே. காலையில் தேடுவர்க்கோ தவறாமலே கிடைத்திடுமே. போதும் கிருபையே பாவ உலகிலே ஜெயமாய் வாழ கிருபை தாருமே. போதும் கிருபையே பாவ உலகிலே ஜெயமாய் வாழ கிருபை தாருமே. போதும் கிருபையே நல்லாச்சாரியார் இயேசுவே நமக்காய் பரிந்து பேசுவார். நல்லாச்சாரியார் இயேசுவே நமக்காய் பரிந்து பேசுவார். இரக்கமே பெற்றிடவே கிருபாசனந்தான் உண்டே. இரக்கமே பெற்றிடவே கிருபாசனந்தான் உண்டே. போதும் கிருபையே பாவ உலகிலே ஜெயமாய் வாழ கிருபை தாருமே. போதும் கிருபையே பாவ உலகிலே ஜெயமாய் வாழ கிருபை தாருமே. போதும் கிருபையே. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில நீங்க ஆண்டவரை தேடி வந்திருக்கிறதே ஒரு தாழ்மை. நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்மையானவர்கள் என்று சொல்வீர்கள் என்றால் நீங்க காலமே கர்த்தரை தேடணும். ஸ்தோத்திரம். காலையில உண்மையா கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. உங்க தூக்கத்தை ஆண்டவருக்காக கலைச்சி போடணும். பார்த்தீங்களா? தூக்கத்தை கலைச்சி போடணும். இது உண்மையா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்மையை அது காட்டுது. காலமே நீங்க தேடுறது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு முடியவே இல்லை தெரியுமா அப்படிம்பாங்க. ஏங்க, யாருக்கு தாங்க முடியும்? ஆண்டவர் மேல உண்மையான அன்பு இருந்தா அந்த அன்புக்காக எதை வேணாலும் நம்ம செய்யலாங்க. எதை வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு நாங்கள் இரவு ஜெபம் முடித்தோம்.
இத்தனை பேரும் இரவு ஜெபம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் இன்னும் நாங்கள் 1 மணி நேரம் கூட தூங்கலை. அப்படிப்பட்ட நிலைமையில் உடனே வந்தோம், படுத்தா எந்திரிச்சிட்டோம். இதை பாருங்க, அழகா போய் பல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அழகா தேவ சமூகத்தில் வந்து இன்னைக்கு நிற்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. எங்களுக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம். களைப்பு இருக்காதா? பலவீனம் இருக்காதா? ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ பிள்ளைய, எனக்கும் பகல்லாம் ரெஸ்ட் கிடையாது. ஸ்தோத்திரம். நேற்று காலையில் 4 மணிக்கு எழும்பணும். 4 மணிக்கு எழும்பி குளித்தேன். 5 மணிக்கு ஜெபத்துக்கு வந்தேன். 6 மணிக்கு முடிச்சுட்டு ஸ்தோத்திரம் இங்கேருந்து பல மைல் சென்று ஒரு ஊழியக்காரன் பஸ் ஏற்றி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஊழியக்காரரை அழைத்து கொண்டு திருச்சி போனோம். ஸ்தோத்திரம். 9 மணிக்கு திருச்சி போய் சேர்ந்துட்டோம். பாருங்கள், 6 மணி நேரம் அந்த ஊழியக்காருக்காக டயாலிசிஸ் பண்ணாங்க. 6 மணி நேரம் உட்கார்ந்து அந்த ஊழியக்காரனை அழைச்சிட்டு வந்து அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு இங்கே வரும்போது மணி 5:30 மணிக்கு வந்து உடனே கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்து எல்லாத்தையும் பேசி எடுத்து உடனே இரவு ஜெபத்துக்கு கிளம்பி போயிட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் அதெல்லாம் பலவீனம் இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. நம்மெல்லாம் பலவான்கள் இல்லை, நமக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பெருசுப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா நம்ம பலவீனம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நமக்கு உண்மையான தாழ்மை இருந்தா நம்ம பலவீனம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் எனக்கு பலவீனம், எனக்கு அது முடியல, எனக்கு இது முடியல, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆம், கர்த்தருடைய பிள்ளைய தைரியமா இருக்கணும். தாழ்மைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா நடிக்கிறது இல்லை, அது நம்முடைய ரத்தத்துல ஊர்னதா இருக்கணும். தாழ்மைன்னா அப்படிதான் வரணும். கடவுளுக்கு பயப்படுறதுன்னா அப்படிதான் வரணும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நீங்க உண்மையா கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா காலையில கர்த்தரை தேடுவீங்க. கண்டிப்பா நீங்க தேடி பாருங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யம் உங்க வீட்டை தேடி வரும். உங்களுக்கு தேவையான கணங்கள் உங்க வீட்டை தேடி வருங்க. உங்களுக்கு உண்டான மகிமை உங்களை தேடி வரும். நிச்சயமா வரும். செயல்படுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்னதாக தன்னை வெறுமையாக்கினார், தன்னை தாழ்த்தினார். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தினார். அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்? எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமத்தை மேலே கொண்டு வச்சார். நீ தாழ்மையா இருந்தா, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவளாக இருந்தா, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை நமக்கும் தருவார். உயர்ந்த அடைக்கலத்தை நமக்கும் தருவார். நம்மையும் கொண்டு ஒரு நல்ல இடத்துல பொசிஷத்தில் வைப்பார். ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு போய் நம்ம வைப்பார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இன்றையிலிருந்து நீங்கள் தாழ்மைப்படுவதற்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறதற்கும் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அந்த வசனம் அப்படி தானே சொல்ல. படிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை படிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் படிங்க பார்க்கலாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவன். ஸ்தோத்திரம். ஜீவன். இந்த உலக வாழ்க்கையில நமக்கு சம்பார்த்தனைக்கு நிறைய இருக்கு. இப்ப இதை கூட சம்பாதிக்கலாம். 3 விஷயங்கள். 1 ஐஸ்வர்யம். சொல்லுங்க. 1 ஐஸ்வர்யம். 2வது மகிமை. 3வது ஜீவன். இதை 3ஐயும் சம்பாதிக்கணும். இந்த பூமியில நமக்கு என்ன வேலை? இதை 3ஐயும் சம்பாதிக்கணும். இந்த 3ஐயும் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு இப்போ என்ன செய்யணும்? திறமை வேணும். என்ன திறமை? தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுதல். இதை நமக்குள்ள உருவாக்கணும். உருவாக்கலாமா? உங்கள் பிள்ளைகளுக்குள்ள உருவாக்கணும். அம்மாமாரே, அப்பாமாரே, பிள்ளைகளுக்குள்ள இதை உருவாக்கினா இன்னைக்கு உங்களை அம்மாவாக அப்பாவாக வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். போதகமார்க்கும் அப்படிதான். போதகமார்கள் சும்மா போயிட்டு சுற்றி வர்றதுக்காக நமக்கு அழைப்பு இல்லை. வர்ற ஜனங்களை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனையும் அவங்க சம்பாதிக்கணும். அதுக்கு அந்த ஜனங்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம், தாழ்மையை ஒவ்வொரு சபைக்குள்ளும் விசுவாச மக்களுக்குள்ளும் அதை உருவாக்கணும். அந்த வேலைக்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசிரியர்களே, நிறைய சம்பளம் வருதுன்னு மக்கள் உங்க மேல எல்லாம் ரொம்ப ஒரு காட்டமா இருக்காங்க. நிறைய சம்பளம் வாங்குறீங்க. பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செய்யற எந்த டீச்சர்ஸுக்கும் நீங்க வாங்குற 10ல் 1 சம்பளம் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆனா
உங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்குது, நிறைய சம்பளம் வருதுன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆச்சரியமா பார்க்கறாங்க, பொறாமை கண்களோடு பார்க்கறாங்க. ஆனா காரணம், நீங்க என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். நீங்க எப்படி வேலையை திறமையா செஞ்சு சம்பாதிக்கிறீங்களோ அது போல கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த வேலையில தாழ்மையா நீங்க நடக்கணும். தாழ்மையா நீங்க நடந்து, சகிப்பு தன்மையா கர்த்தருக்கு பயப்படுதல நீங்க நடந்து அதை அப்படியே அந்த பிள்ளைகளுக்குள்ள உருவாக்கணும். அதுக்கு தாங்க சம்பளம். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் சம்பளம். ஆமா, அவங்கள நல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைக்கிறது அது பெரிய காரியம்தான். ஆனா அதோடு கூட இதையும் அவங்களுக்குள்ள உருவாக்கணும், பிரயாசப்படணும். ஆமா, இல்ல உங்களுக்கு ட்ரைனிங் இல்லைன்னா நீங்க ட்ரைனிங் மூலம் எடுக்கணும். அந்த ட்ரைனிங் சபைக்குள்ள போனா கட்டாயம் கிடைக்கும், சர்ச்சுக்கு போனா கண்டிப்பா கிடைக்கும். அதனால நீங்க எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இல்லாம இன்னொருத்தனை கட்டுப்படுத்த முடியாது. ஆசிரியர்களுக்குள்ள இப்போ ஒரு ரவுடி பையன் வரான்னு வச்சுக்கோங்க, அந்த ரவுடி பையனை நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க? நீங்க நல்லா அதுக்குரிய அவனுக்குரிய ஒரு சூழ்நிலையா நீங்க என்ன பண்ணணும், அவன் என்ன விரும்புறான்னு பார்த்து அவனை எப்படியாவது அவன் வழியில போய் தான் அவனை கொண்டு. அதுக்காக நீங்க ரவுடியா மாற சொல்ல, ஆனால் அவனை உருவாக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் தாழ்மையா இருக்கணும், நாம கொஞ்சம் கடவுளுக்கு பயப்படுறவங்களா இருக்கணும். நிச்சயமாக அவனை ஆதாயப்படுத்த முடியும். அதனால அவனை உருவாக்க முடியும். அவனுக்குள்ள கடவுளுக்கு பயப்படுற பயத்தையும் தாழ்மையையும் நீங்க உருவாக்கி கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அவன் நீங்க சொல்றதை எல்லாம் கேட்பான். எல்லாம் நல்லவங்க தாங்க, ஏதோ சில துஷ்ட ஆவிகள் இடையில வந்து சிலரை கெடுத்துருது. ஆனா நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா அதனால அவங்கள உருவாக்க முடியும். பார்த்தீங்களா? அதனால ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் அவங்களுக்கு கிடைக்குது. ஸ்தோத்திரம். இதை நம்ம எப்படியாவது அவங்க பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவங்கள உருவாக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற, ஒரு தாயா இருக்கிற, தகப்பனா இருக்கிற, ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் தெரியுமா? நமக்கு வேலை அவங்கள இந்த நன்மைக்கு நேராக வழி நடத்தணும். இதுதான் தேவன் விரும்புகிறது. அவங்களுக்குள்ள ஐஸ்வர்யம் உண்டாகணும், மகிமை உண்டாகணும், ஜீவன் உண்டாகணும். அதுக்கு தான் நம்ம பாடுபடணும். எல்லாம் தெரிஞ்சும் நம்மளாம் ஒரு காரியமும் செயல்பட முடியல அப்படின்னா அப்போ நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நம்ம இருந்து என்ன பிரயோஜனம்? ஏதாவது செய்யணுங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியத்திலையும் நாங்கள் போய் கால் வைக்கும் போது வேதனையோடு கால் வைப்போம். அந்த திருச்சபையாக இருக்கட்டும், அது எந்த மக்களாக வேணாலும் இருக்கட்டும், ஆண்டவர் ஒரு இடத்துல நம்ம அழைக்கிறார் என்றால் அந்த இடத்துல ஜனங்கள் அவ்விதமாக மாறணும். அப்படி மாறாத பட்சத்தில் நம்ம செய்கிறது ஊழியம் இல்லை, அதுக்கு பேர் அட்டூழியம். ஆசிரியர்கள் நீங்களும் அப்படிதான், பெற்றோர்களே நீங்களும் அப்படிதான். அதனால் முதலாவது உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பயனுள்ளவங்களாக இருங்க. பிள்ளைகளை அற்புதமாக நடத்துங்க, அதிசயமாக நடத்துங்க. உங்களை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க. வாழ்நாள் முழுதும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, என் தகப்பன் தான் எனக்கு முன்னோடி, என் தகப்பன் தான் எனக்கு ரோல் மாடல், என் தாய் தான் எனக்கு ரோல் மாடல். இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, காலம் முழுவதும் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து பாருங்கள். நீங்கள் முதல்ல தாழ்மையாகுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வரணும், உங்கள் வாழ்க்கையில் மகிமை உண்டாகணும், உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகணும். இது இல்லாமல் மற்றவங்களுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்க முடியாது. முதலாவது நம்ம வாழ்க்கையில் அது இருக்கணும். ஜெபிக்கலாமா? ஒரு பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஆசீர்வாதம் வேணும். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வருகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த ஐஸ்வர்யம், அந்த மகிமை, அந்த ஜீவன் தேவ சமூகத்திலே பொறுப்புகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவைகள் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு எப்படி கடைசி வரையும் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினதுனால அவருக்கு மேலான நாமத்தை உண்டு பண்ணினது போல, யாரெல்லாம் இந்த கால ஜெபத்தில் வந்து இந்த வார்த்தைகளை கேட்டு தாழ்மைக்கு நேராக, கீழ்ப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு நேராக கடந்து செல்றாங்களோ அவங்க எல்லாரையும் மேலான இடத்துல வைக்கும்படி உங்கள் அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க. எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் bless you. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் காட்.